சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2023 முடியப் போகிறது. 2024 இதோ பிறக்கப் போகிறது. சென்ற ஆண்டு ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குமா? இந்த மாதிரியான ஒரு குழப்ப சிந்தனைகள் இருக்குது. ஜோதிட ரீதியாக இந்த 2024 எப்படி இருக்கும்? என்ன ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருக்குதா? அப்படி ஒன்றும் பெரிய பெயர்ச்சிகள் எதுவும் இல்லை. மே மாதம் முதல் வாரத்தில் குரு பெயர்ச்சி என்கின்ற ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய தனகாரகனாகிய குரு பகவான் மாறுகிறார். வருடம் முழுவதுமே சனி இங்கே ஒரே இடத்திலே நிலைத்திருக்க, ராகு கேதுக்களும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த 2024ஆம் ஆண்டு எல்லோருக்கும், உலகத்தில் இருக்கின்ற பொதுவான எல்லோருக்குமே சுக்கிரனுடைய வீட்டில் குரு அமரப்போவதால் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக எங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இல்லையா? அடுத்து மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பிக்கிறது. வருடம் முழுவதும் சனி 11ஆம் இடத்தில் இருக்க, ராகு கேதுக்கள் 6, 12ஆம் இடங்களில் இருப்பது அற்புதமான ஒரு கிரக நிலைமை. இதைவிட கூடுதலாக ஏப்ரல் மாத இறுதி, அதாவது மே மாத முதல் வாரத்திலேயே நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக தனலாபம் என்கின்ற பணவரவு கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, வயதிற்கேற்ற வகையில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நிலைமை, 50, 60 வயது கடந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியின் மூலமாக ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய, கடன்கள் இல்லாத, ஓரளவிற்கு பாதியாவது அந்த கடனை அடைத்துவிட முடிகின்ற அளவிற்கு பணவரவு வரக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே இந்த ஆண்டு மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப பெரிய நிம்மதி இருக்கும். கணவராலேயும் குழந்தைகளாலேயும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவங்க, கணவருக்கு பொருளாதார நிலைமை நல்லா இல்லை, அல்லது குழந்தைகளுக்கு கல்வி, வேலை, திருமணம் போன்ற அமைப்புகளில் நல்ல விதமான பலன்கள் இல்லை, எதையும் அவங்களுக்கு செய்து கொடுக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு கவலைகளில் இருந்து வந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இதுவரை கடந்த சில ஆண்டுகளாக இருந்த அத்தனை கவலைகளையும் தீர்க்கின்ற அளவிற்கு குடும்ப நிம்மதி, பணவரவு, பொருளாதார முன்மை, வேலை, தொழில் போன்ற அமைப்புகளில் கடந்த காலத்தில் இருந்த போட்டிகளை ஒழிக்கக்கூடிய தன்மை, உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் தோற்று ஓடுகின்ற ஒரு நிலைமை என மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 2024ஆம் ஆண்டு மிகச்சிறந்த சிறப்பான ஆண்டாகவே அமையும். அதிலும் ராசியில் குரு இருப்பது என்பது வீட்டில் மங்கள விஷயங்களை நடத்தி காட்டும் என்பதை காட்டுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நிலையில் இந்த 2024 ஆரம்பிக்குது. வருடம் முழுவதும் 10ஆம் இடத்தில் சனியும், 11ஆம் இடத்தில் ராகுவும், 5ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். புத்திர லாபம்னு சொல்லப்படக்கூடிய, இதுவரைக்கும் குழந்தைகளால் மன கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிற அத்தனை ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் என்னுடைய குழந்தையைப் போல உண்டுமா என்கின்ற ஒரு பெருமித உணர்வு வரக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. கடந்த வருஷங்கள்லாம் வாய்ப்புகள் கிடைச்சது, ஆனால் நான் அதை நழுவ விட்டுட்டேன். என்னோடய சோம்பேறித்தனம் அல்லது என்னுடைய மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை போன்ற அத்தனை அமைப்புகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு எதிர்கால முன்னேற்றம் எங்கே இருக்கிறது என்று வழிகாட்டக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 11ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்குது. வழக்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அண்ணன் அக்கால் பேரில் இதுவரைக்கும் ஏதேனும் மன கஷ்டங்கள் போன்றவைகள், அல்லது இந்த பங்காளி தகராறுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சொத்துக்களை பிரிச்சிக்கவே முடியல, தாத்தா இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, அப்பா இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, ஆனால் யாருமே ஒத்து வர மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், கோர்ட்டு போன்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர்கள் அனைவருக்குமே சாதகமான தீர்ப்புகள், சுமூகமான அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். அதிலும் குறிப்பாக மாதத்தின், அதாவது வருடத்தின் முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் கூடுதலாக செலவுகள் இருக்கும். செலவு இருந்தால் என்ன, அதற்கேற்ற வரவும் இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே ராசியில் வந்து குரு பகவான் அமர்றது, 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறது, என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு தேவையோ அதை வயதிற்கேற்ற வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்குள்ளாக திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, நீண்ட காலமாக திருமணமாகியும் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அதற்கேற்ற நல்ல புத்திர பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய, நல்லதை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன.
2024 புத்தாண்டு பிறந்து விட்டது, புத்துணர்ச்சி பிறந்து விட்டது, நம்பிக்கை பிறந்து விட்டது, எல்லாம் கிடைக்கப் போகிறது, அனைத்திலும் மகிழ்ச்சி ஒன்று மட்டுமே இருக்கப் போகிறது. இதுதாங்க உண்மை. கடந்த 3 வருஷமாக அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையாக துவண்டு போயிருந்தேன். என்ன ஏது எப்படி என்னுடைய புத்திசாலித்தனம்லாம் எங்கே போச்சு, என்னுடைய தன்னம்பிக்கைலாம் எங்கே போச்சு, எனக்கு என்ன நடக்குது, முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற கஷ்டத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் விடியல் தரக்கூடிய, வேதனைகள் தீரக்கூடிய, விடிந்தே விட்டது என்பதை கண்ணெதிரே பார்க்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி வலுத்து இருக்கிறதும், 10ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறதும், வருடத்தின் ஆரம்பம் முதல் 4 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதும் எதிலும் லாபம் தொட்டது துலங்கும் அப்படிங்கிறத காட்டுது. முதல்ல 4-5 மாதம் நல்ல வருமானம், அதற்கு பிறகு ஒரு 7-8 மாதம் அதற்கான செலவுகள், நற்செலவுகள். குரு 12ஆம் இடத்துல வந்தாலே சுப செலவுகள் வரும். செலவு செய்யாமல் ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது இல்லையா? வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, மகளுக்கோ மகனுக்கோ நல்லதை செய்து காட்ட போகிறீங்க. இது வரைக்கும் குழந்தைகளுக்கு இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, கல்யாணம் பண்ண முடியல, அல்லது வேறு விதமான வேலை வாங்கி கொடுக்க முடியல, தொழில் அமைச்சு கொடுக்க முடியல, எங்கே போனாலும் முட்டுதே இடிக்குதே என்று இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள், குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல ஆண்டாக 2024ஆம் ஆண்டு இருக்குது. முக்கியமாக ஒன்றை சொல்லியே ஆகணும். பெண்களுக்கு மிக அருமையான ஒரு ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கும். கடந்த 3 வருடங்களாக கணவர், குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படிங்கிறதான் உண்மை. அவைகள் அனைத்தும் தீர்ந்து சமுதாயத்தின் அனைத்து தரப்பு இருபாலினத்தவர்க்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், சகல வயதினருக்கும் நல்லவைகளை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தால் என்ன, பூச நட்சத்திரக்காரர்கள் அவ்வளவு பேரும் அதிலேருந்து அப்படியே வெளியே வர போகிறீங்க. போன வருஷம் முழுக்க புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் ஏற்பட்டு விடலை. அஷ்டமச்சனி எப்போவுமே ஒரு பணம் பற்றிய புரிதல்களை தரும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக சொல்லுகிறோம். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு நான் ஆகா ஓஹோ என்று இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. சில நிலைமைகளில் உறவுகள், நட்புகள், பணம் போன்ற அமைப்புகள் இதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்குது. என்னடா அது நல்ல ஆண்டுன்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அனுபவங்க தாங்க ஆசான். நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சில நிலைகளில் நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற அமைப்புகள் நடக்கும் பொழுது தான் நமக்கு உண்மையாக உதவுறவங்க யார், நமக்கு உண்மையாகவே நம்ம கூட பழகிறவங்க யார், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற அமைப்புகள் தெரியும் இல்லையா? அது போன்ற ஒரு அமைப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். ஆனால் வேறு நிலைமைகளில் அடிப்படை அமைப்புகளில் எந்த சோதனையும் வந்துடாது. வேலை இருக்கும், ஆனால் அந்த வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். கஷ்டப்பட்டுத்தானே நல்லா இருக்க முடியும். ஆகவே கஷ்டம் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சற்று அதிகம் உழைக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போகலாம். சில அமைப்புகளில் எதுவும் கையில் கிடைக்காது, இப்போ தான் கையில் கிடச்சிருது, சாயந்தரமானா வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் தள்ளி தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு இருக்கிறது. ஆயினும் எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தைரியம், வீரியம் போன்ற அமைப்புகளில் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் சந்திக்கக்கூடிய, நேர்மையான முறையில் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சில பல தைரியத்தை கொடுப்பார் என்பதால் ஒரு புத்துணர்வோடு அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆண்டாகவே 2024ஆம் ஆண்டு இருக்கிறது. இளைஞர்களுக்கு இந்த இடத்துல வேலை தொழில் அமைப்புகளில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் அவைகள் அனைத்தும் பணவரவிற்கு எந்த விதமான குந்தகத்தையும் விளைவிக்காமல் ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் சில அனுபவங்களை மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பில் 2024ஆம் ஆண்டு அமையும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 4 மாதங்கள் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் மிக ஜொலிப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறார். புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க. ஒரு மே மாதத்திற்கு பிறகு, ஏப்ரல் மாத இறுதி, மே மாத ஆரம்பத்தில் குரு பயிற்சியின் அமைப்பில் அவர் 10ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லோரும் உங்களுடைய தயவை நாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய ஒரு அருமை பெருமைகள் அத்தனையும், உங்களுடைய உண்மையான உள்ளம் அத்தனையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே 2024ஆம் ஆண்டு இருக்கும். ஐயா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குனே ஒரு 3வது சகுனி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வருவாங்க.
அவங்கள மட்டும் கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டு கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் என்கின்ற அமைப்பில் கணவர் மனைவி இவருக்கிடையே வரக்கூடிய சந்தேக அமைப்புகளை எனக்கு தெரியாமல் அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்கிறாரோ, எனக்கு தெரியாமல் அவங்களுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு அவங்க செய்கிறாங்களோ, இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகளை மட்டும் நேருக்கு நேர் கணவனும் மனைவியும் பேசி தீர்த்து கொண்டால் இதை தவிர்த்து மற்ற எந்த விதமான ஒரு சாதகமற்ற சங்கடமான நிலைமைகளை செய்யாத ஒரு நல்ல ஆண்டாகவே 2024ஆம் ஆண்டு இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டுங்க. குருவின் வீட்டில் 8வது வீட்டில் அதாவது ராகு இருக்கிறது ஒரு வேற்று மொழி இன மதம் மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளில் தொடர்புகள் ஏற்பட்டு அதில் நல்ல லாபங்கள், அடிக்கடி பயணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இதன் மூலமான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான எல்லா விதத்திலும் அனைத்திலும் இந்த வருஷம் முடிவில் பார்த்திங்கன்னா பரவாயில்லை, 2024ஆம் ஆண்டு எனக்கு சோதனைகளை கொடுக்காமல் என்னை சாதிக்க வைத்தது என்கின்ற ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக 2024 அமையும். வருடம் முழுவதும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து இருக்கிறது. 30 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த 6ஆம் இடத்து சனி அமையும். அதுவும் இந்த வருடம் முழுவதும் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். எதிர்ப்புகள் விலகப் போகுது. உங்களை யார் யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தானாகவே தங்களுடைய செயலிழந்து போகக்கூடிய தன்மை. உங்களுக்கு போட்டிக்காக ஒரு கடை வைக்கிறவர், உங்களுக்கு ஒரு போட்டி தொழிலை செய்கிறவர், வேலையில் உங்களை எப்படியாவது கவுத்தினோன்னு பின்னாடி குழிபறிக்கிறாங்க இல்லையா, இவர்கள் எல்லாருமே தானாகவே தன்னுடைய தவறுகளால் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்கும். முதல் 4 மாதங்களை தவிர்த்து அடுத்து மே மாதத்திலிருந்து ராசியை குறுபார்க்க போகிறார். இந்த ராசியை குறுபார்ப்பது என்பது எப்போதோ ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எல்லாம் பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. கோச்சார ரீதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கூடவே உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபுக்தி நிலைகளும் நல்லா இருந்தால் இந்த முறை நீங்கள் சாதிப்புகளை அவரவருக்கு புகழ், பெயர், பணம் இது போன்ற அமைப்புகள் உங்களை சுற்றி இருக்கின்ற மாவட்ட அளவிலோ, மாநில அளவிலோ, தேசிய அளவிலோ, சர்வதேச அளவிலோ உங்களுடைய ஜாதக வலுவிற்கேற்ப மிகப்பெரிய பணமும் புகழும் அந்தஸ்தும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இளைஞர்களுக்கு ஒரு சொர்க்க ஆண்டுன்னே சொல்லிடுவேன். எல்லா நிலைமைகளிலும் திருமணம் கைகூடி வரப்போகிறது. வேலை அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகிறது. தொழில் அமைப்புகளில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நம் கண் முன்னே உணர்த்தக்கூடிய அமைப்பில் நல்லதொரு ஆண்டாக அமைந்திருக்கிறது 2024 புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அற்புதமாக இருக்குது. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசியிலே இருக்க குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 5இல் சனி, 6இல் ராகு, 12இல் கேதுன்றது மிக அற்புதமான ஒரு கிரக நிலைமை. கடந்த காலத்தில் எவ்வளோக்கெவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ இப்போ பரவாயில்ல. 2023 பெரிய சோதனைகளை கொடுத்தல்ல, அதை விட 2024 சாதனைகளை செய்யக்கூடிய, சோதனைகளே இல்லாமல் நினைத்தது நடக்கக்கூடிய, எண்ணம் போல அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஏதோ கடவுள் இப்போது கண்ணை திறந்திருக்கிறார் என்கின்ற மாதிரியான ஒரு மிதமான அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவான சந்தோஷமான நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய, புத்துணர்வோடு செயல்படக்கூடிய, ஆக்கம் ஊக்கம் செயல்திறன் அத்தனையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையுங்க. ஐயா, குறிப்பிட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளால் இது வரைக்கும் கவலைகள் இருந்தவங்க, இந்த குழந்தைக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தோம் நல்லா இல்லை, வேலைக்கு சரியாக போக மாட்டேன் என்கிறது, சமீபத்தில் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்தோம் அதுவும் சரியாக இல்லை, அல்லது திருமணமே நடக்கவில்லை, பருவ வயது கடந்தும் எல்லாம் இருந்தும் இந்த குழந்தைகளுக்கு எதுவும் நடக்கலையே என்ற கவலைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே தன்னுடைய குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது இருக்குது. 60 வயது கடந்தவர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் விலகப் போகுது. ஒரு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான ஒரு குணப்படுதல் நடந்து ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி துளாராசிக்காரங்க எல்லாருமே ஆக போகிறீங்க. கடன் தொல்லைகள் ரொம்ப விலக போதுங்க. இதில் என்ன ஒன்று முக்கியமானதுன்னா, நான் கடன் வாங்கலைங்க, என் நண்பனுக்கு வாங்கி கொடுத்தேன், என் சொந்தக்காரருக்கு வாங்கி கொடுத்தேன், மாமாவுக்கு வாங்கி கொடுத்தேன், மச்சானுக்கு வாங்கி கொடுத்தேன், எல்லாமே என் தலையில் வந்து விழுந்துருச்சு. இந்த கிரெடிட் கார்டுன்றதை யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, அதனால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தாங்க அதிகம் என்பது மாதிரியான சோதனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கடனை வேதனையை தீர்க்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திலிருந்து மிக அற்புதமான வாய்ப்புகள் அமையும்.
ரொம்ப பெரிய நல்ல ஆண்டாக அந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். அதுவும் ரொம்ப சிறப்பு நல்ல ஆண்டுன்னே சொல்லிடுவேன். ஏன்னா 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்க்க போகிறார். ராசியை எப்பொழுதெல்லாம் குரு பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் பெரிய ஒரு பொலிவு, அவங்க தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உண்டாயிடும்னு சொல்லலாம். ஆக வருஷத்தின முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட மே மாதத்திலிருந்து அந்த 12ஆம் டிசம்பர் மாதம் வரைக்கும் மிக அற்புதமான சாதனைகளை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே அந்த ஆண்டு அமையுது. 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேதுன்றது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. லாபத்தில் சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் எப்படியாவது லாபத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. எப்படியாவதுனா நம்முடைய முயற்சிகள் குறைவாகவே இருக்கலாம், ஆயினும் ஒரு மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும். என்ன ஒன்று, நமக்கு முயற்சிகள் செய்ய சில விஷயங்களில் ஒரு மாதிரியான சங்கட அமைப்புகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் என்பது வழக்கில் வெற்றி, எல்லாவற்றையும் சாதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், எல்லா அமைப்புகளையும் லாபங்கள் வரக்கூடிய இடம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய இடம். மிகப்பெரிய அளவில் 7ஆம் இடத்துல குரு வர்றது முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கல்யாணமே ஆகாதவங்க, ஒரு கூட்டு தொழில் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நண்பர்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து திடீர்னு ஒரு அமைப்பில், அதாவது விளையாட்டு போல் பேசிக்கிட்டே இருந்து ஒன்றை திடீரென்று ஆரம்பித்து அதை பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணி அதன் மூலமாக வாழ்க்கையை ஸ்டெடி, அதாவது நிலையான ஒரு அமைப்பு, பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. ஆகவே நண்பர்களால் உதவி, சொந்தக்காரர்களால் ஏதேனும் ஒரு சாதகமற்ற சங்கடமற்ற இருந்த தன்மைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, வேலை தொழிலில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, பணம் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை நிலைகளும் இப்போது அமைந்திருக்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக 2024ஆம் ஆண்டு இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே அந்த ஆண்டு ஜமாய்க்க போகிறீங்க. எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, வேலையில் வெற்றி, வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இந்த ஆண்டு தான் நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஆரம்பத்தில் 4 மாதங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு அதற்கப்புறம் 6ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் பாவகத்தை பார்ப்பார். குருவின் பார்வை எப்போவுமே ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பு. அதுவும் உங்களோட ராசிநாதன் குருவாகவே இருக்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்குது. எங்கேருந்து நமக்கு பணம் வருமோ அந்த இடம் 10ஆம் பாவகம். ஆக பணம் வரும் வழிகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது திறந்து விட போகிறது. அதாவது ஒரு 7 வருஷமாகவே 7.5 சனியின் ஆதிக்கத்தில் நல்லா இல்லை, 2023ஆவது நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கலன்னா கூட பண வரவில் இன்னும் முன்ன பின்ன தானே இருக்கிறேன், நான் இன்னும் செட்டில் ஆகலையே, இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நிலைத்தன்மை என்கின்ற செட்டில்டு, குடும்பத்தில் செட்டில் ஆகிறது, வேலை தொழில் அமைப்பில் செட்டில் ஆகிறது, அப்பாடா இத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்ற இது எண்ணம் 6 மாதங்களுக்கு பிறகு ஜூன் ஜூலை மாதத்தில் வந்துவிடக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக அமைந்திருக்கும். 3ஆம் இடத்திலேயே சனி பகவான் இருப்பது முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. எல்லாவற்றிலையுமே சரியான முறையில் நீங்கள் முயற்சிகளை செய்வீங்க. குடும்பத்தில் நீங்களே ஒரு மூத்தவராக இருந்து மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதிகள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு வரும். எல்லாருமே தனுசு ராசிக்காரர்களை மிகப்பெரிய அளவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டு. கடந்த கால சோதனைகள் எதுவுமே இல்லாத அளவிற்கு ஆண் பெண் இருபாலாருக்கும் வாழ்க்கை நல்லவிதமாகவே போகும் என்கின்ற நம்பிக்கையை தரக்கூடிய அளவில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு கூடிய ஒரு சம்பவங்கள் அடங்கிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும். மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்கின்ற நிலையில் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு விடிந்து விட்ட நல்ல ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமையும். ஐயா ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, 2023 நல்லா இருக்கும், நீங்கள் அப்படி ஒன்றும் பெரிய சிறப்புகள் இல்லையே என்கின்றவர்களுக்கு கூட 2024ஆம் ஆண்டு அதோ தெரிகிறது பார் ஒளி என்கின்ற அமைப்பில் ஒளியை நோக்கி நடக்கக்கூடிய பிரகாசமான ஆண்டாக இந்த 2024 இருக்கும். கஷ்டங்கள் இன்னும் மகர ராசிக்காரங்களுக்கு நீடிக்கிறது என்பது உண்மைதான். அதாவது நடுக்கடலில் இருந்தவர்கள் இப்போது கரையோரத்தில் வந்திருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் கரையில் ஏறல. 2024 கரையேறிடுவீங்க. துன்பங்கள் அத்தனையிலிருந்தும் துயரங்கள் அத்தனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வரக்கூடிய, விலகி உங்களை விட்டு துன்பங்களும் துயரங்களும் போகக்கூடிய சோதனைகள் அற்ற ஆண்டாக இந்த ஆண்டு 2024 மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபட்டு விட்டீர்கள் பணத்தின் காரணமாக
அப்படிங்கிறது தான் உண்மை. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு 20 வயதுக்காரரோ 40 வயதுக்காரரோ 60 வயதுக்காரரோ எல்லா அமைப்புகள்லையும் ஒரு புயல் போல ஒரு சுக்கி சுழன்று விட்டீர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிம்மதி அமைதி கிடைக்கக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக 2024ஆம் ஆண்டு இருக்குது. எதில் தோத்தீங்களோ அதில் ஜெயிக்க போகிறீங்க. யார் உங்களை மதிக்கவில்லையோ அவர்கள் 2 மடங்கு மரியாதையை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். எந்த இடத்தில் கௌரவம் போய்விட்டது என்று நினைத்தீர்களோ அந்த கௌரவம் திரும்ப வரப்போகிறது. சொல் பலிக்கப் போகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். இன்றைக்கி வாங்க பணம் தரேன், அல்லது இதை நான் செய்து தருகிறேன், இதை என்னால் செய்ய முடியும் என்பது போன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் தள்ளி தள்ளி போயிருந்த திருமண அமைப்புகள் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சொந்த ஊர் அமைப்புகளில் எதுவும் சொத்துக்கள் வாங்க வேண்டும் அல்லது வாங்கிய சொத்துக்களில் வில்லங்கம் எதுவுமே செய்ய முடியல, எல்லாம் செய்ய முடிகின்ற நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2024 மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு 2 பிரிவாக பிரித்து சொல்லக்கூடிய ஆண்டு. 50 வயது கடந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. அதே நேரத்தில் 50 வயதுகளுக்கு கீழாக இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் பற்றிய புரிதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சொந்த தொழில் அமைப்புகளில் ஒரு சுணக்கம், ஒரு மாதிரியான தடைகள் தாமதங்களை தரும். ஆனாலும் உழைப்பிற்கு அஞ்சாத, உழைப்பை மட்டுமே மூலதனமாக பிரதானமாக நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைத்தையும் சமாளித்து விடக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆண்டு. ஆனால் கொஞ்சம் நிதானமாக தான் போகும். ஜென்ம சனியாச்சே, அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரத்திலே இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறார். ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது மனதை ஒரு மாதிரியாக பிசையக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பலன்க. இப்போ யாருமே கும்பராசியில் பிறந்த அவிட்டம் சதய நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை, இளைய பருவத்தினர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்றார், அதற்கு எதிர்ப்போல சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சுய கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க வேண்டிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு இளைய பருவத்தினருக்கு இருக்கும். அதிலும் குறிப்பாக யாராவது ஒரு நண்பர் இப்போ அறிமுகமாவார், ஒரு புதிய பழக்க வழக்கங்களை கற்றுக்குவீங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆண்டு. அதிலும் குறிப்பாக 6 மணிக்கு மேல் இருட்டி விட்டால் ஒரு நினைவு வருகிறது இல்லையா? அந்த பழக்கத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள தேவையில்லாத ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். நண்பர்களை நம்பாதீங்க, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் மிக உண்மையாக இருப்பீர்கள், உழைப்பீர்கள். உங்களையும் உழைப்பையும் நம்ப வேண்டிய ஒரு ஜென்ம சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஆனாலும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் கஷ்டங்கள் இருக்காதுன்றதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். எல்லா அமைப்புகளிலும் இளைஞர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் சில புதிய அனுபவங்கள் இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் எதிர்காலத்திற்கு இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில புரிதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். பணம் பற்றிய அமைப்புகளில் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். தொழில் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் 50 வயது கடந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை, வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள், தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என ஒரு 2 விதமாக பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு. மீனராசிக்காரர்களுக்கு அதிக செலவுகள் இருக்கக்கூடிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமையும். செலவுகள்னால் வருமானம் வரணுமையா? வருமானம் அளவுக்கு அதிகமாகவே வரப்போகிறது. 100 ரூபாய் சம்பாதிப்பவருக்கு இப்போது 500 ரூபாய் வருமானம், 500 ரூபாய் சம்பாதிப்பவருக்கு 5000 ரூபாய், 5000 சம்பாதிப்பவருக்கோ லட்சக்கணக்கில் வரக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குறை, சேர்த்து வைக்க முடியாது. எல்லாமே செலவுகளாக விரயங்களாக ஆகிவிடும். அடுத்த வருடம் ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் பொழுது 2024 இவ்வளோ சம்பாரிச்சமே, இப்போ பணமே இல்லையே, இந்த நேரத்தில் அந்த பணம் இருந்தால் நமக்கு நன்றாக இருக்குமே என்பது போன்ற ஒரு எண்ண ஏக்கங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமையும். அப்போ 2024 சொல்லுகின்ற செய்தி என்ன? மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிக்கனமாக இருங்கள், பணத்தின் அருமையை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா நிலைமைகள்லையும் இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிக்கிறது கூடாதுங்க, வேலையை விடுறது கூடாது. தொழில் அதில் பண முதலீடு பண்ணி அதிகமாக, அல்லது மாமன் மச்சான் அண்ணன் தம்பி மிக நெருங்கிய நண்பர் இவர் போன்ற அமைப்புகளில் 2024 தொழில் துவங்க வேண்டாம். உறவோ நட்போ அடுத்த வருடம் கெடுவதற்கான சில பல வேலைகளை இப்போது அந்த விரயச்சனி என்கின்ற சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆகவே கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே 2024 இருக்குது. ஆனால் சொந்த வாழ்க்கையில் நல்லா இருக்குங்க.
எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் நீங்கள் ரெடியாகவே வைத்திருப்பீர்கள். அதை போலவே எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான ஒரு சமாளிப்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் 2024 இருக்கும். திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளில் எந்த விதமான தடையும் இருக்காது. விரும்பியவரையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும், பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது வந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நண்பர்கள், நட்புகள் மூலமான ஏதேனும் ஒரு விரயங்களை கொடுப்பார் என்பதால் நண்பர்களை ஒரடி தள்ளி நின்று அல்லது அவர்கள் சொல்வதற்கு 1க்கு 4 முறை கேட்டு தெளிந்து பிறகு அதற்கப்புறம் முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாவற்றையும் இன்னும் ஒன்றையும் சொல்லிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள்கிட்ட உங்களுடைய அத்தனை திட்டங்களையும் முன்கூட்டியே சொல்லி அவர்களுடைய அனுபவத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு செயல்படக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு.